நீங்க உங்களுடைய மொபைல்ல புது சிம் கார்டு வாங்கி போட்டிருந்தாலும் சரி, இல்ல ஏற்கனவே யூஸ் பண்ற சிம்மா இருந்தாலும் சரி, உங்களுக்கு இந்த மாதிரி பாப்அப் மெசேஜ் வருதா? அதாவது ஃபிளாஷ் மெசேஜ் வருதா? இந்த மெசேஜை நீங்க வந்து கேன்சல் பண்ணாலுமே அடிக்கடி இந்த மெசேஜ் வந்து ஷோ ஆகிட்டே தான் இருக்கும். அது மட்டும் இல்ல, நீங்க ஓகே கொடுத்தீங்கன்னா பிளே ஸ்டோர் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க என்ன நெட்வொர்க் யூஸ் பண்றீங்களோ அந்த நெட்வொர்க் உள்ள அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ண சொல்லும். ஸோ இந்த பாப்அப் மெசேஜை நம்ம எப்படி வந்து ஸ்டாப் பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். உங்களுடைய மொபைல சிம் டூல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஆப் இருக்கும். இந்த ஆப்பை வந்து கிளிக் பண்ணி ஓபன் பண்ணிக்கோங்க. எந்த சிம் நெட்வொர்க்கில் இருந்து அந்த மெசேஜ் வருதோ அந்த சிம் நெட்வொர்க்கை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபிளாஷ்னு இருக்கும், அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட்ல இருக்கிற ஆக்டிவேஷன் அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ரெண்டாவதா டீஆக்டிவேட்னு இருக்கும், அதை வந்து ஓகே பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. மறுபடியும் கேட்கும், மறுபடியும் நீங்கள் வந்து ஓகே பண்ணிடுங்க. ஓகே பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கன்ஃபார்ம் மெசேஜ் வரும். இது உடனே வராது, 10 மினிட்ஸ் அப்படி இல்லைன்னா 15 மினிட்ஸ்க்குள்ளார வரும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே ஆயிடுச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் மட்டும் ஒன்று போட்டு போங்க. அடுத்த வீடியோவில் வேற ஒரு கண்டனோட மறுபடியும் உங்களை வந்து மீட் பண்ணுறேன்.